கணபதியின் அருளாசியோடும் நம்மையெல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற வையகத்தின் பிரபஞ்சக்தியான எம்பெருமான் சிவபெருமானின் அருளாசியோடும் மற்றும் 30 தேவர்களின் அனுகிரக கிருபையினாலே எல்லாமல்ல ஆதிசக்தியாக விளங்கக்கூடிய அம்பிகை அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு இன்றைய தினமாகப்பட்ட அமாவாசை திதியிலே சிறப்பான மகாதேவிக்கு மகா யாகமானது செய்வித்து அதனின் பலனை லோகக்ஷேமத்திற்காக என்னால தாங்க முடியலமா, எனக்கு இது இந்த பிரச்சனையா இருக்கு, தீர்த்து கொடுங்க, இதை பிரச்சனைக்கு இதை தீர்த்து கொடுங்க நம்ம சொல்லும் போது, ஓ இதான் பிரச்சனையா, சரிமா நான் தீர்த்து வைக்கிறேம்மா, அந்த ஒரு கணம் மட்டும்தான் அம்மன் நம்ம சொல்ற வாக்க கேட்பாங்க. இதனாலதான் கோவில்ல போனோன்னா இருட்டு தீபாராதனை கொடுத்து தீபாராதனை பண்ணுங்க சாமி, அர்ச்சனை பண்ணுங்க சாமி அப்படின்னு சொல்ற காரணம் என்னன்னு இதுதான். ஏன்னா அம்மனுடைய பார்வை நம்ம மேல திரும்பணும் அப்படின்ற அந்த ஒரு நிமிடத்துக்காக தான் வந்து தீபாராதனை அப்படின்ற ஒரு விஷயமே பண்றோம். அப்போ ஒரு சின்ன கற்பூர ஆரத்திக்கு அப்படின்னா இன்னைக்கு அம்மன் கண்ணுடைய நான் ஒரு பெரிய ஜுவாலையே வளர்க்குறேன் அப்படின்னா அம்மனுடைய முழு பார்வை எங்க இருக்கும்? புரியுதுங்களா? நான் ஒரு கற்பூர ஜுவாலையின் மூலயமா அம்மனுடைய பார்வையை நான் இங்க என் பக்கம் திருப்புறேன் அப்படின்னு சொல்லும் போது, இங்க பெரிய சிலாரூபமா இருக்கக்கூடிய அம்மனுக்கு முன்னாடி நான் எவ்வளவு பெரிய ஜுவாலையை வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப அம்மனுடைய பார்வை எல்லாமே எங்க இருக்கும்? இங்கதான் இருக்கும். அப்ப இந்த இடத்துல யார் இருக்கா? நம்ம தான் இருக்கிறோம். அப்ப இன்னைக்கு நம்ம என்னென்ன சொல்றோமோ, இன்னைக்கு நம்ம என்னென்ன அம்மன் கிட்ட பிரார்த்தனை பண்றோமோ, என்னென்ன அம்மன் கோரிக்கை வைக்கிறோனோ, அந்த கோரிக்கை எல்லாத்தையுமே இன்னைக்கு கண்டிப்பா அம்மன் செவிசாட்சி இன்னைக்கு எல்லாம் நிவர்த்தி பண்ணி தருவாங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மை. இதை மனசுல வச்சுக்கிட்டு எல்லாரும் இந்த பூஜையில முழு மனசோட அம்மனை பிரார்த்தனை பண்ணி எல்லா செல்வ வளமும் நலமும் பெற்று வாழணும்னு கேட்டுக்கிறோம்பா. கோமாதா பூஜைன்னு சொல்ல முடியாத மகாலட்சுமிக்கு மிகவும் பிரசித்தமான கோ பூஜை இப்போது நடக்க போகிறது. गन्धान्तारयामि गन्धशोभररङ्गनाथम् अक्षदां समर्पयामि पुष्पमालिके पूजयामि। ओम महालक्ष्मी नमः, ओम धनलक्ष्मी नमः, ओम धान्यलक्ष्मी नमः, ओम धैर्यलक्ष्मी नमः, ओम विजयलक्ष्मी नमः, ओम विद्यालक्ष्मी नमः, ओम अष्टलक्ष्मी स्वामी नमः। नानाविध परिमलपत्र पुष्पाञ्जलिं समर्पयामि। हरिद्राबिम्बे चन्दनं कुङ्कुमं समर्पयामि। धूपमार्त्यावयामि। ओम दुरशे दुर्वदुर्मन्नं दुर्वदन्योष्मान् दुर्वतीतं दुर्वयं वयं दुर्वापत्तमं देवानामसि सस्मिरवं वप्रिदवं क्षुदवं मन्निदवं देवभूतममृतगमसि हविर्दानं दृहुं अश्वमात्वाः मित्रशक्त्वाः षट्क्षये प्रेषेमावेमासं वृत्ता मात्वाहादिकं श्रियोहं धूपमार्त्यामि भस्मेशदीयहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। हिरण्यवर्णाभरणीं स्वर्णरक्षदां चन्द्रां हिरण्महीं लक्ष्मीं जातवेदो भवामः। द्वामहामगजातवेदो लक्ष्मीमनपगामिनीयं यस्यां हिरण्यं वृन्दे जङ्गामसम्पूर्णकामकम् अश्वभूतां प्रथमद्यावस्तिनाथप्रबोधिनीं निजं देवीमुपसर्गे श्रीमादेवीर्जां संस्कृतां हिरण्यप्राकारा मात्रां द्रप्तां द्रप्तयन्तीं ह्रीं श्रियं लोके देवदुष्टां हारां महालक्ष्मी नमः। महाकायुषकोटिसमप्रभा निर्विघ्नं कुरु मे देवो सर्वकार्येषु सर्वदा नमस्ते स्वाहा। महाकायुषकोटिसमप्रभा निर्विघ्नं कुरु मे देवो सर्वकार्येषु सर्वदा नमस्ते स्वाहा। अहोरेभ्यो घोरेभ्यो घोरेभ्यः
सर्वेभ्यो सर्वेभ्यो अस्तु रुद्ररूपेण नमः स्वाहा स्वाहा अहोरेभ्यो तहोरेभ्यो घोरघोरेभ्यः सर्वेभ्यो सर्वेभ्यो अस्तु रुद्ररूपेण नमः स्वाहा भूतराय सर्वकर्णये हम्बाय संवत्सरस्पूर्वाय स्कन्दपूर्वसा महागणपत्यासनाय धीमहि तन्नो शुक्र प्रचोदयाय नमः स्वाहा अस्मद्वजाय विद्महे धनुहस्ताय धीमहि तन्नो शुक्र प्रचोदयाय नमः स्वाहा अस्मद्वजाय विद्महे धनुहस्ताय धीमहि तन्नो शुक्र प्रचोदयाय नमः स्वाहा काहध्वजाय विद्महे खड्गहस्ताय धीमहि तन्नो मन्द प्रचोदयाय नमः मार्गजं छायामार्ताण्डसम्भूतं तं नमामि तन्नो राहु प्रचोदयाय नमः स्वाहा नागध्वजाय विद्महे रुद्रमूर्ति स्वाहा महादेवाय विद्महे रुद्रमूर्त्याय धीमहि तन्नो शिव प्रचोदयाय नमः स्वाहा नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय त्रिगम्बगाय त्रिपुरान्तकाय त्रिकात्मिकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः ओम ஈஷானசர்வவித்யானாம் ஈஸ்வரோ அக்னியில கொண்டு போய் போட்டு போங்கம்மா புரிகிறதா அந்த பூவையும் சேர்த்து போடணுமா எப்படி அது பூ வேண்டாம் கீழே போட்டுருவாங்க வாங்க இப்படி வந்துருங்கம்மா அப்படி வந்து இப்படி போயிருங்கம்மா मंगलागाली भद्रकाली कपालिनी दुर्गाशमात्र शिवादात्री स्वाहा स्वाहा नमो नमस्ते स्वाहा सर्वोदरं शीतलं मायरूपं शीतलेद्वं जगन्नादा शीतलेद्वं जगत्पिता शीतलेद्वं जगदात् स्वाहा स्वाहा नमो नमोस्तमत्ते स्वाहाय कालवेशेषवाम सोमभरादीरमो निमेरनां समब्र दुर्गारभिट्मनादेव सिन्धुं गिरिदां दामक्लिमर्णां तपसां जलं दिन्वैरोधरीं कर्मुणनिष्ठायां दुर्गां देवीं शरणम् ஆதாரம் எல்லாத்துக்குமே. அப்ப அவனுக்கு முக்கியமான விருப்பமான வஸ்துவா இருக்கக்கூடிய தேங்காய், அது கொப்பரை தேங்காய், தண்ணி இல்லாத கொப்பரை தேங்காயை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், பூர்ணாவதி கொடுக்க போறோம். அது மட்டும் இல்லாம விசேஷ பூர்ண உங்க தலையை சுத்தி என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ
அனைத்துமே தீர்ந்து போகும். போன வட்டம் வந்தவங்களுக்கு அனைத்துமே தீர்ந்து போயிருக்குது. இந்த மாதம் வந்திருக்கிறீங்க, சிறப்பா வந்திருக்கிறீங்க. அனைத்து பேருக்கும் இல்லாத பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போகும். அம்பிகையில நல்லா வேண்டிட்டு நீங்க எல்லாரும் தலை சுத்தி போடுங்கம்மா, உள்ள போடுங்கம்மா, கை கால தேய்ச்சிட்டு போடுங்கம்மா. இன்னைக்கு நிறைந்த அமாவாசை, இன்னைக்கு இதோட பூர்த்தி ஆகுது. எல்லாமே நிவர்த்தி ஆகட்டும். ஏகம் குணாய நமக, துர்காசனாய நமக, தேவியே நமக, காளியே நமக, கலவகரண்யே நமக, பலவிவரணே நமக, பலபிரமணே நமக, பலாய நமக, யமுனாத நமக, சரஸ்வத்யாசனாய நமக, மகாலட்சுமி நமக, லலிதாம்பிகாசனாய ஆனந்த குங்குமார்ச்சன பூஜான் சமர்ப்பயாமி. ஹரேக்மா அக்னிமேலே புரோகீதம் பிரத்யக்ஷ தேவ முர்த்தஜம் கோதாஸ்தா விதாராம. ஹரேக்மா அக்னிமாமனே மணிஜம் மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணிப்புனைந்த அணியே அணியும் மணிக்கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரத் பெருவிருந்தே பணியேன் ஒருவரனின் பத்மபாதம் வெள்ளை கமலத்தில் விட்டிருப்பார் வெள்ளை ஜனச்சொலோடு எங்களை சரியாக வைக்கின்ற இவர் தங்கையே தத்ருவத்த அடியனார் சொல்ல கிராமோ துலுக்கம் அரியதோ நாகமலை இந்த பூஞ்சேரி மனம் அச்சமில்லாமல் கண்ணபுரம் சமயபுரம் அதிகார பாளையத்திலும் அக்கங்கோ
சுந்தரிக்கு நந்தவனம் நந்த வினைத்து அயமா இந்த பழமொழி மேல யாத்தாயி மேல் மலையினூர் மக்களால் அருள் செய்தாலும் அறியாமல் செய்தாலும் இந்த வழியெல்லாம் அவன் இருவதானா என்றாய் பூர்ண சந்தோஷம். இதுவும் வைக்க வந்திருக்கிறாங்க ஆலயத்துக்கு வந்துக்கிறாங்க. அந்த கவலை இந்த மக்கள்லாம் கட்டி காவந்து பண்ணுது கட்டி காப்பாத்தி கன்ஃபார்ம் தாயே. இன்னும் 30 நாளுக்குள்ள சரி தாய் என் மக்க குறைய தீர்த்து என் மன குறைய தீர்த்து என் மக்க குறைய தீர்த்து நான் நல்வழிப்படுத்துவாங்க. மக்களுக்கு யாமஜாம எதிர்க்கலாம் குறையில்லாதபடி இந்த மக்கள்லாம் கட்டி காலத்து பொறுப்பு ஒன்னுதான் ஒன்னு இடத்துல வந்துட்டாங்க. வந்த போது நீதான் அந்த வினையை தீர்த்து மக்களுக்கு நல்ல அருள்வாக்கு சொல்லி உன்னுடைய எங்க அக்கா தங்கச்சி 7 பேருமே ஆமா நாங்க வந்து அமர்ந்து அனைத்து கட்டுகள் உடைந்து பில்லி சூனியத்தை அழிச்சு என் அக்னியில போட்டி அடிச்சு அனைத்து என் அக்கா தங்கச்சிகளையும் கூப்பிட்டு இருக்கிறேன். ஆமா என் அக்கா தங்கச்சிகளையும் போடுப்பா. எனக்கு அக்காலு தாயே கீழே வந்தான்னா நாங்க என்னத்தை கண்டோம்? யாரு அம்மா நீ வந்தது யாரு? யார் தாயே? ஏந்திரு ஏது ஏதிரு தூக்கி வாங்குறேன். வேப்பிலே கைபிடித்து எங்கம்மா வீதி வேல ஆடி வாரா வேப்பிலைய பட்டு பட்டு தெய்வம் வந்தா முனைய முக்கான யாரு நீ வந்தது யாருன்னு தான் கேட்டான். அது அப்பால கத்துறதுலாம் நீ வந்தது யாரும்மா தாயே? இந்த பாலமடி மேல வந்து நீ பிறண்டு ஆடி வருகிறியே நீ வந்தது யாரு? நீ வந்தது யாருன்னு தான் கேட்டான். வாயில சொல்லேம்மா. நான் சொல்லுகிறேன். ஓ சரி. அப்போது வந்த போது சந்தோஷம் அம்மா. இந்த மக்கள்லாம் கட்டி காப்பாத்துண்டா குறையில்லாதபடி இந்த மக்கள்லாம் வச்சிருக்கிற இன்னும் மேல் மேல் அந்த கோயில் நல்லா வளர்ந்து எந்த குறையில்லாதபடி இந்த மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து உன்னுடைய காவல்ல எதுவும் செலுத்துறமோ அதை செலுத்துறாங்க. நீ வாங்கி கொண்டு போறியாம்மா? நீ யாரும்மா? அக்காவும் தங்க ஏறும் 5 ரெடி ஆயிட்டு போறோம். நீ யாரும்மா? ஆரணி பெரிய பாளையத்துல வந்திருக்கிறாங்க. அவங்க ஏதோ மக்களால் இன்னைக்கு செய்து கூட பூஜைலாம் நானும் வர வரையும் அவளுக்கு எல்லாம் இது உண்டு. வந்துட்டாங்க. நீ தாயம்மா கட்டி காப்பாத்தணும். நீ தாயம்மா பாக்கணும். இந்த நேரமா சண்டை நடந்தது. ஒரு நாளைக்கு போய் நின்றுமா நீ தாயம்மா பாத்துக்கணும். ஒரு நாளைக்கு கூட சண்டை நம்பி நடக்குது. நிம்மதி இல்லாதம்மா.
கனி கொடு தாயே. வாக்கு கொடு. மேல ஓய்த்து விடுவியா? நானு ஆ, வந்து நின்னுட்டேன்ல, ஆ, இதுக்கு மேல ஆ. அந்த பாலகி வீட்டுல ஆ. எந்த ஒரு துன்பம் துயரம் வந்தாலும் ஆ. நான் கட்டி காப்பேன். ஆ. சரி தாய், அப்படியே நில்லு தாய். இந்த பழமொழி தாயி இருமா ஏன் அது யார் அம்மா மணப்பாக்கா சந்தோஷம் தாயே. அடி அடி எங்க அம்மா மணப்பாக்கத்துல வந்துருக்குறேன். கன்னி அம்மா கன்னி அம்மான்னா கண்ணிலே எத்தனை கண்ணிக்கிறாங்க. ஏழுல எந்த கன்னியம்மா? என் தாய எந்த கன்னி தாயே? 7 பேர் இருக்கிறாங்க. அக்கா தங்கச்சாரும் 7 பேரும். அந்த கன்னி பேர் ஒண்ணு சொல்றேன். சொல்லு தாயே. யாரு? அந்த மணப்பாக்க இந்த பாலனுக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்த்து கொடுத்தியாமா? முடி மேல இருக்கிற நான் சந்தோஷம். என்ன சொன்னா, தெய்வம் தான் கோவிந்தா. ஒரு தெய்வம் வந்தா அழுதுன்னு வரக்கூடாது, சும்மா ஆனந்தமா வரணும். அழுவுறது வந்து செத்து போனவங்க அழைக்கிற மாதிரி அப்பதான் அழுது வர்றது. தெய்வம் வந்தா 3 மக்கள் ஆக்கோரத்தோட வரணும். நீ வந்து யாரு அம்மா? யாரு? பட்டு பண்ணு சொல்லணும். வந்தது யாரு? நீ வந்தது யாருன்னு கேட்டேன். நீ வந்து யாரும்மா? அழுத கண்ணு சிந்தையுமா, நீ அழுதுக்கு வேற நீயா கோதை போட போற. எங்க அம்மா கோபம் அதிகமா இருந்துருக்கியா, அததான் வந்த போது சந்தோஷம். நீ வந்து யாரம்மா? ஓ மேல் மலையணும். சந்தோஷம் தாயே. எங்க அம்மா வந்தா வர்றா. அடி மலையனூர் அங்காளி ஆடுறாங்க. அந்த அம்மா இங்க வராங்க. எம்மா சத்தியம் உண்டு சொன்னேன். பிறந்த 6 கோயில் மயா சத்தியா பிறந்தால ஒரு ஊர்லயே ஒரு தெய்வமா தூத மக்கள் அருள் செய்தாலும் அறியாமல் செய்தாலும் 6 தப்பு 100 பேர். இந்த மக்கள் போட்டு போச்சலாம் நம்மளுக்கு 70 தாய் இந்த இடத்துல சாவிதமா இருந்து மக்களுக்கு எந்த குறையில்லாத வழி இந்த மக்கள் எல்லாம் கட்டிக்கான் பண்றேம்மா. தாயே அடிச்சிங்கரதம் அம்மாக்கள் அதான் கரெக்டா அத கொஞ்சம் கட்மன் பண்ண சொல்ல தாயே. சொல்லி விளங்காலையோ
இருப்பா பிடிக்காது. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். பயப்படாத சுத்தி வா. நீ நினைச்ச மாதிரி காரியத்தை நடந்து வாக்கு நல்லா நேரம் பாருங்க தட்டை வச்சுக்கோங்க. நான் சரி பண்ணி கையில கொடுப்பேன், புரிகிறதா? இதுல இருந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரணும், புரியுதா? அந்த கனியை எடுத்துட்டு வரணும் இல்லறதுல இருந்து. இல்லாத பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்குறேன், புரிகிறதா? அந்த இல்லறத்துல உங்களால இருக்க முடியல, புரிகிறதா? இந்த அம்மாவாசைக்கு வந்துட்டேன், பூர்ணாகதி ஆகட்டும், புரியுதா? இல்லறத்துல இது வீட்டு வாசலை கட்டு. வீட்டு மணி 8 வருஷம் 8 வந்தீங்களா? வச்சுட்டு போ.
சரி அப்புறம் வரமா எடுத்துட்டு வாங்க போ. வீட்டுல வைமா அதை இங்க வைக்கிறேன். இந்த ஆண்டு உனக்கு புத்திர பாருங்க கொடுக்குறது புரியுதா? நீதான சரி பண்ணி வைக்கிறான். உனக்கு கொண்டு வந்து தான் விட முடியும். அவங்க மந்திரக்கட்டில் வச்சிருக்கிறாங்க. டொப்பி போட்டவனால செய்து பிடிக்கிறதா உனக்கு கட்டு கட்டி வச்சிருக்காங்க உன் பாளையக்கு. அந்த பாளையக்கு முடிஞ்ச அளவு இதை வயிற்றுல கொடு.